நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்தியா பாகிஸ்தான் போர் மிகவும் பரபரப்பாகவும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. விடிய விடிய போர் நடக்கும் என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் மீடியாக்கள் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தீவிரவாத இடங்களை மட்டும்தான் தேர்வு செய்து, அதாவது பொதுமக்கள் பாதிக்கப்படாத மாதிரி தீவிரவாதிகளை மட்டும் அட்டாக் பண்ணும் விதமாக இந்தியா போர் நடத்தினது. நேற்று 25 நிமிடத்துல 9 தீவிரவாதிகள் இடங்களை இந்தியா அழிச்சது. ஆனால் இன்று பாகிஸ்தான் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளாக பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மதியம் மட்டும் ஏறக்குறைய 15 நகரங்களை பாகிஸ்தான் தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதை இந்தியா அவங்க பாகிஸ்தான் தாக்குதல முறியடிச்சிட்டாங்க. எந்தெந்த நகரம்னு பார்த்தோம்னா ஸ்ரீநகர், ஜம்மு, பத்தான்கோட், ஜலந்தர், ஊரி, பூஞ்ச், லூதியானா, ஆதம்பூர், சண்டிகர், பாராமுல்லா, மந்தர், ராஜ்வரி, இது போன்ற 15 நகரங்கள் உள்ளிட்ட இடங்களை பாகிஸ்தான் தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியா அதை முறியடிச்சிருச்சு. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்தியா போற முறியடிச்சிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான்ல ஒரு தீவிரவாதி பஞ்சாப்க்கு வர முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அதையும் இந்தியா அவங்கள சுட்டு கொன்னு பிடிச்சிட்டாங்க. ஏறக்குறைய பாகிஸ்தான்ல ஒரு 100 பேர்கிட்ட இறந்ததாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் ஒரே பரபரப்பா, ஏறக்குறைய போர்னா எவ்வளவு அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். 2 நாடுகள்லயும், பாகிஸ்தான்லயும் சைரன் வச்ச வண்டி அந்த ஊர் முழுசும் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அங்கேயும் ஒரே பதட்டமாக இருக்கு. இந்தியாவிலையும் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்கு. அந்த மாநிலங்கள்லாம் அரசு பொது விடுமுறை அறிவிச்சுட்டு பொது நிகழ்ச்சிக்கு எல்லாமே தடை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற அந்த மாவட்டங்கள் எல்லாத்துலயும் தடை செஞ்சிருக்காங்க. பொது நிகழ்ச்சிகளுக்கும் தடை செஞ்சிருக்கிறாங்க. மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காலையில இருந்து மாலை வரை நடந்த ப்ராசஸாக இருந்தது. இப்ப பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து ஏவுகணைகள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏவுகணையை இந்தியா வான்வெளியிலேயே அதை தகர்த்தெறிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் மெயின்ஸ் வீடியோல இன்னைக்கு முழுசும் அதுதான் எல்லா வீடியோலையும் காட்டிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் ஒரே பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் அங்க இருக்கிற பாகிஸ்தான் இந்தியா தீவிரவாதிகள் மட்டும்தான் அட்டாக் பண்ற மாதிரி பார்த்தாங்க. பொதுமக்கள் யாரும் பாதிக்காத மாதிரி தாக்குதலை நடத்தினாங்க. ஆனா பாகிஸ்தான் பொதுமக்களை குறி வச்சு, பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை குறி வச்சு, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற அந்த விமான நிலையங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதனால ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற அந்த மின் இணைப்புலாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. மக்கள் யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இரு நாடுகளுமே இருக்காங்க. ஏறக்குறைய இரு நாட்டு பாகிஸ்தான், இந்தியா மக்கள் தூக்கத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்காங்க. போர் என்றால் தீவிரவாதிகள் மட்டும் சாக மாட்டாங்க, பொதுமக்களும் தான் சாகுவாங்க. அதனால போர் என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காது. நம்ம போரை பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்வு கண்டாகணும். இந்த போருக்கு இந்தியாவுக்கு ரஷ்யா ஆதரவாக இருக்குது, அமெரிக்கா ஆதரவாக இருக்கு, பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கு. ஏன்னா முதல் தீவிரவாதத்தை நடத்தினது பாகிஸ்தான் தான். அவங்க நடத்தின தீவிரவாதத்தினாலதான் கடந்த 22ஆம் தேதி இந்தியாவில 26 பேர் இறந்தாங்க. அதனாலதான் இந்த போரு. அவங்க ஒரு டைம் தீவிரவாதம் பண்ணாங்க, பதிலுக்கு இந்தியா ஒரு டைம் பண்ணிடுச்சு. அதவே முடிவா வச்சுக்கிட்டு இனிமே யாரும் போர் பண்ணாத அளவுக்கு பேச்சுவார்த்தை உட்காந்து பேசணும் என்று சொல்லி ஐநாவோட முன்னாள் அதிகாரி டாக்டர் கண்ணன் அவர்கள் அவரு சொல்லியிருக்காரு. போதும், இந்த போர்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும், அதனால இதுக்கு மேலேயும் போர் தொடராம முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுதான் நல்லது என்று அவர் ஏறக்குறைய 28 ஆண்டுகள் வெளிநாடுகள்ல அதிகாரியாக பணி செஞ்சிருக்காரு. அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. போரை நிறுத்து, இதுக்கு மேல பேச்சுவார்த்தை பண்ணி நிறுத்துறது தான் இரு நாடுகளுக்கும் நல்லது. அப்பதான் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க என்று சொல்லியிருக்காரு. எல்லையில பாகிஸ்தான் அத்துமீறி போயிட்டு இருக்கு. இந்தியா அதை எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில என்ன ஆகும் ஏதாகும்னு ஒரே அச்சம் மக்களை
தொத்திட்டு இருக்கு. நாம எல்லாரும் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த எண்ணங்களை தான் முன்வைக்க முடியும். என்ன செய்யறது, நம்ம கையில எதுவுமே இல்லை. எல்லா இராணுவத்தினர் அவங்களே தங்களை பாதுகாத்து கொண்டு இந்த போரை பொதுமக்கள் யாரும் பாதிக்காத அளவுக்கு நல்ல முறையா முடிக்கணும். இன்னும் இது பேச்சுவார்த்தை மூலமா வன்முறை எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இன்னும் பல தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, போர் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்று சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டுகிட்டு வரணும் என்று கேட்டுக்கொண்டு, காலையில என்ன ஆகுமோ, எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க, எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த அச்சத்துலதான் இந்த காணொலியை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.